இவற்றிற்கு வர்ணம் ஒன்றும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஒரு நிறமற்ற சித்திரமே. இது செய்யப்பட்டதல்ல, ஆனால் அனுபவிக்கப்பட்டது. இது உண்மையானதல்ல, ஆனால் உண்மை போல் தோன்றுவது. இந்த ஜீவனுக்கு முக்தன் என்ற நிலை ஏற்படும் பொழுது தன்னை பல பொருள்களாக பாவனை செய்து கொள்வதற்கு முன்புள்ள ஞாபகம், அதாவது பிரம்மம், பிற்பாடு ஏற்படும் கற்பனைகளுக்கு காரணமென்று கூற முடியாது. முக்தனாயிருக்கும் நிலையில் ஜீவனுக்கு ஞாபகம், செயல், சங்கல்பம் எதுவும் கிடையாது. அவை இருந்தால் முக்தனாக மாட்டான். மேற்கூறிய நிலையில் இருப்பதால்தான், அதாவது சூக்ஷ்ம உருவத்தில், முக்தனை ஸ்வயம்பு பிரம்மா என்று சொல்லப்படும். ஜீவனுக்கு ஏற்படும் கற்பனைகளுக்கு முற்பட்ட ஞாபகம் காரணமல்ல என்பது சித்தாந்தம். ஸ்வயம்பு என்று கூறப்படும் நிலையிலுள்ள ஜீவனுக்கு காரணம் வேறொன்றும் கிடையாது. தனக்குத்தானே காரணமான பொருளில் வேறு காரணத்தை கற்பிப்பது தர்க்க நியதிக்கு ஒவ்வாது.